ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் ஒரு அருமையான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு பொரியல் தான் இது. பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்காகவே இன்னைக்கு இந்த ரெசிபி போட்டிருக்கோம். ஒரு முட்டைகோஸை வச்சு முட்டை பொடி மாஸ் தான் பண்ண போகிறோம். வாங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. இல்லை நார்மல் ஆயில் கூட சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்குங்க. காஞ்ச மிளகாய் ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 3 பச்சை மிளகாவை சேர்த்துக்குங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரினா பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீல வாக்கிலே போட்டுக்குங்க. பெரியவங்களுக்குன்னா நீங்கள் பொடியாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுற வேண்டியதான். வெங்காயம் ரொம்ப கலர் மாறி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் அப்படிலாம் இல்லை. ஓரளவுக்கு மாறிட்டு கலர்லாம் மாறி கண்ணாடி பதம் அந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ இதில் நான் ஒரு 1/4 கப்பு அளவுக்கு, அதாவது 1/4 கிலோ அளவுக்கு கோஸ் நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். நீளமாக கட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வதக்கி விட்டுடலாம். ஒன்றோட ஒன்று எல்லாமே நல்லா வதங்கி வந்தால் போதும். ரொம்ப சிம்பிளான ஒரு பொரியல் தான். இது செய்கிறதுக்கு 10 நிமிஷமே அதிகம்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு ஓரளவுக்கு கோஸ் நல்லா சுருங்கி வரும்போது ஒரு 1/4 கப்பு அப்படி இல்லைன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்குங்க. அதிகமாக வேண்டாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் அப்படியே வேக விடுங்க. இடையில கொஞ்சம் எடுத்து கிண்டி பாருங்க. சாஃப்டாக நல்லா குக் ஆனோடனே இதில் ஒரு 6 முட்டையை நான் இன்னைக்கு இதில் சேர்க்குறேன். 4லேருந்து 6 முட்டை கூட உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். முட்டையை சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப அதிகமாக மிக்ஸ் பண்ண வேணாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, பொடி மாஸ் எப்படி பண்ணுவோம், முட்டை பொடி மாஸ் அந்த மாதிரி நல்லா உதிரியாக நம்மளுக்கு கிடைச்சிரும். ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு இதை தொடர்ந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நல்ல முட்டை பொடி மாஸ் மாதிரி வந்த பிறகு நம்ம இதை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதா. இதை பார்த்தீங்கன்னா முக்கியமாக காரக்குழம்பு செய்யும் போது தொட்டுக்க செய்யலாம். அதே போல் ரசத்துக்கும் இது ரொம்ப நல்லா இருக்கும். எதுவுமே இல்லைனாலும் இதை மட்டுமே நம்ம சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது நம்ம பிகினர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ரெசிபின்னு கிடையாது. நல்லா தெரிஞ்சவங்க நிறைய பேர் இதை பண்ணியிருப்பீங்க. பிகினர்ஸ் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.